சிந்திக்க வேண்டிய ஒரு செயலை பார்க்கிறேன். திரு பொன் வில்சன், இந்த நூற்றாண்டு விழா சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோருடைய இழப்பை ஈடுகட்டவோ அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களின் ஆதரவை பெறுவதற்கோ, குறிப்பா சொல்லணும்னா திரு எம்ஜிஆர் அபிமானிகளாக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவை பெறுவதற்காக குறிவைத்து நடத்தப்பட்ட விழாவா? இல்லை, ரெண்டு விஷயத்துல பார்க்கணும். இது அரசியல் விழாவான்னா அரசியல் விழாவா தான் இருக்கும். ஆக்கப்பூர்வமான அரசியல் விழாவா அல்லது சுயநலமான அரசியல் விழாவா அப்படின்றது தான் பார்க்கணும். சரி, இன்னொரு கட்சியில மறைந்த தலைவரை இந்த கட்சி தத்தெடுத்து கொண்டாடுனா நீங்க சொல்லலாம் அரசியலுக்காக பண்றாங்க. தன்னுடைய சொந்த கட்சியின் தலைவர், தன்னுடைய சொந்த கட்சியின் தலைவருடைய துணைவியார், தன்னுடைய சொந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், தன்னுடைய சொந்த கட்சியில் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு ஒரு ஆளுமை மிக்க தலைவரிடம் அவரை அடையாளம் கண்டு ஒப்படைத்தவர். சரி, இவ்வளவு அவருக்கு அனுபவம் இருக்குது. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆரை விட மிகச்சிறந்த ஆளுமை அனுபவம் இருக்கிறதுன்னு நான் ஜானகி அம்மாவை பார்க்குறேன். எந்த இடத்துலனா அந்த ஒரு இடத்துல, அதாவது 1000 பொருட்கள் ஒரு மாத்திரையில் இருக்கும். அது போல அந்த விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் ரஜினியும் சொன்னாரு. எல்லாரும் திருப்பி அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்க, இல்லம்மா விடக்கூடாதுமா, அப்படிமா இப்படிமா 1000 பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த அம்மா கூப்பிட்டு ஜெயலலிதா அம்மா கையில அது ஒப்படைச்சாங்க. அந்த ஒரு ஆளுமை, அது முக்கியமானது. அடுத்தது என்னன்னா, ஒரு புரட்சி தலைவர் இருக்கிறாருன்னா அவருக்கு பின்புலம் அவருடைய மனைவி இருந்தாங்கன்றதுல, அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வாழ்ந்த வடலூர்ல இன்றைக்கும் நெருப்பு அணையாமல் அத்தனை பேருக்கும் உணவு அளிக்கப்படுகிறது என்றால், அந்த உணவு ராமநாதபுரம் தோட்டத்தில் அளிக்கப்பட்டது என்றால், நம்ம இவர் மறைகிற வரைக்கும் எம்ஜிஆர், அதற்கு காரணம் ஜானகி அம்மையார் பின்புலத்தில் இருந்தது. இது ஒரு பரவலான பேச்சு. அதாவது அன்னமிடுவது தான் ஒரு மிகப்பெரிய தாராள மனப்பான்மைக்கு ஒரு உதாரணம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியம். அது கடந்த காலங்களில் கடையேழு வள்ளல்களை தாண்டி எம்ஜிஆர் தான் அதை கடைபிடிச்சார். நீங்க மாற்று கட்சியின் தலைவர் இல்ல, சொந்த கட்சியின் தலைவர், முதலமைச்சர் தலைவனுடைய மனைவி அப்படின்ற அடிப்படையில் சொல்றீங்க. சிவசங்கரையும் சொன்னாங்க தீர்மானம் எல்லாம் போட்டுட்டோன்னு. அப்போ கொஞ்சம் காலதாமதமா இந்த விழா நடக்குது. 1923 நவம்பர் 30 அவருடைய பிறந்த நாள் அப்படின்னா காலதாமதமா நடக்கும்போது ஏன் காலதாமதமா நடக்குது? அப்ப அதுல ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா, அரசியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ அரசியல் பின்னணி இருக்கணும்னா அடுத்த வருஷமும் வருது. இப்போ 1.25 வருஷம் இருக்குது அரசியலுக்கு. அப்போ தேர்தல் நெருக்கத்துல இந்த விழா நடத்தல. ஆனா என்னன்னா, ஓராண்டுக்குள்ள அதாவது நூற்றாண்டு நிறைவு விழாவா நடத்தலாம், இல்ல நூற்றாண்டு ஆரம்ப விழாவா நடத்தலாம், அந்த ஓராண்டு முழுவதும் நடத்தலாம் அப்படின்றது தான். அப்போ என்னன்னா, அவரே அந்த மேடையிலேயே சொல்றாரு, எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம தீர்மானம் போட்டு வச்சிருந்தோம், இப்போ ஒரு 13-15 நாளைக்கு முன்னாடி தான் என்னைக்கு நடத்தலாம்னு யோசிச்சோம் நாங்க. அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், சரி இந்த டேட்ல நடத்தலாம், 24 நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கூட. அப்போ நான் விஜயபாஸ்கரோட காலம் கொஞ்சம் குறைவா இருக்குது, நடத்திட முடியுமான்னு யோசிச்சேன். இல்ல கொஞ்சம் தள்ளி கூட நடத்தலாமான்னு கேட்டேன். இல்ல நடத்தி முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதனால நாங்க சேர்ந்து நல்லா நடத்தணும். இப்போ நம்ம பொன்னையன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து 7 பேர் கொண்ட குழு மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. நாங்க காலதாமதம்ன்றது அது எல்லா விமர்சனம், எல்லா இடத்துலயும் விமர்சனம் சொல்லுவாங்க, அது விமர்சனம் இல்லாம இருக்காது. ஆனால் தன் சொந்த கட்சி தலைவரை தானே கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அரசியல் என்னன்னா, ஆக்கப்பூர்வமான அரசியல் என்ன அப்படின்னா, கடந்த காலங்கள் கசப்பான அனுபவங்கள்ல அதெல்லாம் மாறி கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதுவும் இருக்குது. ஒரு தலைவர்கள் காலம் மாறும், காலம் மாறும்போது அந்த காயங்கள் வடுக்கள் மாறும்போது அந்த தலைவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இணைப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்தது இரட்டை இல்லாத போது நடந்தது இணைப்பு. சரி, இரட்டையில இருக்கும் போது நடப்பது சேர்ப்பு. அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இணைப்புன்ற கருத்துல இதுல இனிமேல் வரவே வராது. ஏனென்றால் கட்சி அவர்களாக இணைந்து கொண்டால் அதுக்கு வேற பேர் இருக்குமா? இப்ப அவர்களாக இணைந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகுது. யாருமே எந்த கட்சியில தானா இணைய முடியாது, அவங்க சேர்த்தா தான் இணைய முடியும். அது இணைப்புன்றது ரெண்டு கட்சி உடஞ்சு நீங்க வெளியேந்து உள்ள வந்தீங்கன்னா உங்களை சேர்க்கணும் இல்ல, அதுதான் சேர்த்தாதானே, அது சேர்க்கை தானே, அது இணைப்புன்றது வராதுல்ல. இணைப்பு அணிகளாக பிரிந்திருந்து இணைந்தால் தான் அது இணைப்பு. நீங்க பெருந்தன்மையோடு மனமுவந்து திரு எடப்பாடி பழனிசாமி விலகி சென்றவர்களை சேர்த்து கொண்டால் அது சேர்ப்புங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ திரு ராஜேந்திர பாலாஜியோ அல்லது மற்ற அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அவங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் அப்படி
அப்படின்ற ஒரு கேட் ஓபன் ஆகுதுன்னா அப்ப அதற்கு பெயர் என்னன்னு கேக்குறேன் நான். இல்ல அந்த நீங்க மன்னிப்பை அவங்க ஏத்துக்கணும், கட்சியை வந்து ஏத்துக்கிட்டு சேர்க்கணும்ல, அதுதானே முக்கியம். இணைப்புன்றது இருவருக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை, இரண்டு கட்சிகளுக்குள்ள. சேர்ப்புன்றது வெளியேந்து வந்து சேர்க்கிறது, அதுதான் முக்கியம். இப்ப கூட நீங்க சொன்னீங்க, அதாவது ஜானகி அம்மையார் மேடையில் வரல அப்படின்னு சொன்னார் நம்ம சுப்ரத்னம் சார். அதே பாணி தான் வந்து நம்ம சசிகலாமாவும் கடந்த காலங்களில் இருந்தாங்க அப்படின்றத நம்ம யதார்த்தம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும்பொழுதும் அறிக்கையில் கூட ஜெயலலிதா மீண்டும் சேர்க்கும் போது சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தை பார்க்க, எனக்கு உதவி செய்ய, தனிப்பட்ட முறையில் அவர் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர் கிடையாது, அவரை விமர்சிக்காதீங்க, அந்த மாதிரி கிடையாது, அவர்கள் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது, அவர்கள் எனக்கு உதவி செய்யறதுக்காக, எனக்கு துணைவியாக அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்றத அவங்க அந்த சேர்க்கிற அறிக்கையிலேயே கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர்களையும் ஏமாற்றி சில பேர் வந்து ஏதோ செய்திருக்காங்க, கட்சிக்கு வஞ்சகம் செய்திருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில கொடுத்திருந்தாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிதான் இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா திருமதி சிவசங்கர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒப்பீட்டு அளவுல திருமதி சசிகலா அந்த இடத்துல வைக்கிறதே தவறு, அவங்களுக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருந்தது, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எங்க திருமதி சசிகலா இருந்தாங்க, அவங்களையே அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல இப்ப ஜானகி அம்மையார் வந்து எப்படின்னா ஒரு சென்டிமெண்ட், அவங்க மறைஞ்ச பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் அவங்க பின்னாடி நின்றாங்க, அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஆளுமை, அரசியல் ஆளுமை, அதனாலதான் அவங்க ஆதரவாளர்கள் நின்றாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சென்டிமெண்ட் தான். அதே போலதான் சசிகலா அம்மாவும் தலைமை மறைந்த பிறகு அவர் துணைவியாரா இணையா இருந்தாங்க, அவங்களுக்கு தோழியா இருந்தாங்க, அப்படின் போது ஒரு சென்டிமெண்ட் வரும். நீங்க கூட சொன்னீங்க கூவத்தூர்ல யார் வந்தாங்க அப்படின்னு. இப்ப நம்ம 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி தான் நம்ம சசிகலா அம்மா கிட்ட பதவியை ஒப்படைக்கிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். 7ஆம் தேதி போய் நம்ம கல்லறை தோட்டத்தில் போய் அங்க தியானம் இருக்கிறார். ஒரே நாள் தான் நடுவில், ஒரே நாள் நடுவில் போய் தானம் இருக்கிறார். அதற்கு பிறகு சசிகலா அம்மா சொன்ன மாதிரி 14ஆம் தேதி வழக்கு வந்து முடிவு வருகிறது, சிறைக்கு செல்ல வேண்டும் என்று. அப்போ எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒருமனதா தேர்ந்தெடுத்து போறாங்க. ஆனா நேரா வந்து அந்த கல்லறையில வந்து சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் நம்ம சசிகலா அம்மா யாருக்கு எதிராக அது சத்தியம் பண்ணாங்க, யாரை பழிவாங்க வேண்டும் என்று சத்தியம் பண்ணாங்க, யார் தனக்கு துரோகம் பண்ணார் என்று சத்தியம் பண்ணாங்க. இதையெல்லாம் நீங்க மனசுல கொள்ளணும். அந்த இடத்துல அவங்க சத்தியம் பண்ணது யாருக்கு எதிராக. அதற்கு பிறகு 2017 சசிகலா அம்மாவை நீக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போட்டது யாரு? இப்ப இதெல்லாம் இருக்குது, கடந்த காலங்களில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நீங்க சொல்ற நபர்கள் தானே இன்னைக்கு கட்சி ஒன்றிணையணும், எல்லாரும் இணையணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது யாரு? இல்ல அந்த ஒன்றிணைன்றதுக்கு இன்னைக்கு என்னன்னா உங்களுடைய செல்வாக்கு தான் நிரூபிக்கும், அரசியல்ல வந்து செல்வாக்கு நிரூபிக்கும். அன்றைக்கு அந்த கேள்விதானே சார் அங்க இருந்தும் கேக்குறாங்க, நீங்க அரசியல்ல செல்வாக்கை நிரூபிக்கணும் கேள்விதானே திரு எடப்பாடி பழனிசாமி வருது. இன்றைய பேச்சிலுமே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்னன்னா சோதனை காலம், சோதனை காலம்ங்கிறாருல, அந்த சோதனையை நம்ம எப்படி முழுசா சொல்லி முடிச்சேன். வெற்றி தோல்வின்றது நீங்க வந்து எம்எல்ஏ கிடைக்கிறது, எம்பி கிடைக்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. who crosses the post wins first. அதுதான் நம்மளுது. நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறீங்க, நீங்க 99,000 ஓட்டு வாங்கிக்கிறாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போனா நான் வந்து எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போலாம். அதுக்காக உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது போல என்ன ஜானகி அம்மையார் நிற்கும் போது அன்னைக்கு 234 தொகுதிகளிலும் அவர்களும் எம்ஜிஆர் நம்ம சிவாஜி அவர்களும் சேர்ந்து சொல்லி முடிச்சு இருந்து 234 தொகுதியிலும் நின்றாங்க. ஜெயலலிதா அம்மாவும் 234 தொகுதியில் இருந்தாங்க. புராட்சினமும் சேவல் சின்னமும் எல்லா தொகுதியிலும் நின்றது. இதுல ஒரு பக்கம் படுதோல்வி, ஒரு பக்கம் ஓரளவுக்கு வாக்கு சதவீத வெற்றி, 26 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. அதேதான் அவர்கிட்ட கேட்டேன், வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இப்ப இந்த தேர்தல்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தோத்துட்டாருன்ற ஒரு ராமநாதபுரத்துல ஒரு சுயேட்சை சின்னத்துல ஒரு வளர்ச்சி அடையாத பிஜேபி கூட்டணியில ஒரு பலாப்பழம் சின்னத்துல நிக்கும் பொழுதே தோல்வி வந்துருச்சுன்ற. இன்னொரு பக்கம் டிடிவி நான் கேட்டதே ஒரு தொகுதி தான், ஆனா 2 தொகுதி எனக்கு கொடுத்துட்டாரு பிஜேபியில அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் பொழுதே தோல்வி, தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடி களத்துல போறதுக்கு முன்னாடி தோல்வி வந்துருச்சுன்ற. அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு அடுத்த சுற்றுல பேசுவோம். பேசல நீங்க தான் பதில் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், நீங்க தான் பதில் சொல்லுங்க. முதற்கட்ட கருத்து வாங்கிடுவோம். ஒரே நிமிடங்க. 1 லட்சம் 1 லட்சம் ஓட்டு 99,000 ஓட்டுன்னு சொன்னாரு. ரொம்ப நேராக எடப்பாடி தோத்த மாதிரி. தயவு செய்து அல்ல பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதிவாதியா இருக்கா 234 சட்டமன்றத்தில் 224 ரெட்டல்ல தோத்துருக்கு. 108 3வது இடம், 30 4வது இடம், 30 4வது இடம்.
சரிங்களா? 30ல வந்து 4வது இடம், 88 தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கு. எனவே இதை வந்து 1,99,000 அண்ணன் ரொம்ப சிம்பிளா கடந்து போக நினைக்கிறாரு. அது கிடையாது. அதாவது ஒரு செட்பேக்கு அப்புறம் ரெக்கவரி பண்ணி இது எந்திரிச்சிட்டாருன்னா பரவாயில்லைங்க. அவர் ஒற்றை தலைமையில் எடுத்த முன்னாடி தோல்வி சதவீதம் வந்து கூடிட்டு போகுதே தவிர லேசான முன்னேற்றம் கூட கிடையாது. எனவே இந்த லெவல்ல ஒரு செயல் நடந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல. தமிழ்நாட்டு அரசியல் வேற சார். கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள இருக்கிற செல்வாக்குன்னு இருக்கு. அந்த உட்கட்சிக்குள்ள செல்வாக்கு என்ன நிரூபிச்சீங்க? உன்னால முடியலையே, தோத்து போனீங்க. துரோகம் என்னைக்குமே வென்றதா சரித்திரம் கிடையாது. சரி, பேசுவோம். திராம்கி, இங்க கட்சி ஒருங்கிணைவதற்கு வித்திட்டவர் பெருந்தன்மையோடு இரட்டை இலை சின்னத்தையோ அல்லது மற்ற விஷயங்களையோ மறைந்த ஜானகி எம்ஜிஆர் விட்டு கொடுத்தார். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கான அந்த கௌரவப்படுத்தக்கூடிய நோக்கில ஒரு நூற்றாண்டு விழா நடத்துறது அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், அவர்களை என்னாலும் சேர்த்துக் கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது அப்படிங்கிறது முரணா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம்